குருஜி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்ப குரு பகவான் வந்துட்டாரு. எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு குடுக்க போறாரு? குரு துலாம் ராசிக்காரர்களுக்கு யூ என்ஜாய்டு த 1 இயர் ஆல்ரெடி. ஸோ இப்போ 9ஆம் இடம் என்பது பாக்ய குரு. 9ஆம் இடத்துல பாக்ய குரு வந்துட்டாலும் போன வருஷம் அப்படியே இங்கே பாருங்க, இது காலத்தின் கோலம். ஏன்னா போன வருஷம் நவம்பர் மாதம் அவர் ஆஃப்லைன் போயிட்டார். போனவர் திரும்பி மார்ச்சில் தான் வந்தார். இது விதி என்று சொல்வதா என்னன்னு சொல்லுதுன்னு தெரியல. அவர் வக்கரம் ஆயிட்டார். இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆகி இந்த மே ஜூன் 2 மாதம் தான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறார். இப்போ 10ஆம் இடத்துக்கு வரார். சரி வாங்க, அதனால் என்ன சொல்ல வரீங்க குருஜி? அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நல்லதும் இருக்குது, ஒரு கசப்பு மருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு கெட்டதும் இருக்குது, ஒரு நல்லது இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கெட்டது சொல்லிடுறேன், அதுக்கு மனசை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். துலாம் ராசிக்காரர்கள் எந்த கம்பெனியில் இருக்கீங்களோ அப்போ இப்பயே ரெடியாக இருந்துங்க. ஜூன் 2ஆம் தேதி வேலை போயிடும். ஜூன் மாதத்துலேருந்து அதிகபட்சம் ஜூலை, அவ்வளோதான். அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வேலை போயிடும், அல்லது வேலை போகணுங்கிற எண்ணம் உருவாயிடும். அதிகபட்சம் 2 to 3 மந்த்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணி பேப்பர் போட்டேன்னா எப்படியா இருந்தாலும் நீங்கள் பேப்பர் போட்டால் 3 மாதம் ரிலீவிங் டைம். ஸோ அதனால் என்னங்க படக்குன்னு இப்படி சொல்கிறீங்க, இதை கேட்கவா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம் என்று நீங்கள் கேட்கலாம். இதுங்க நான் நல்லது ஒன்றும் சொல்லலை, கெட்டது தான் சொல்லியிருக்கேன். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். அப்போ எனக்கெல்லாம் போகாது சார், நான் தான் சார் வைஸ் பிரசிடென்ட்டு. ஃபஸ்ட்டாலாம் உங்களை தான் தூக்குவார். காரணம் என்னென்னா, குருவுக்கு எல்லாரும் குழந்தைங்க, நம்மளாம் கிட்ஸ் அவருக்கு.